அனைவருக்கும் வணக்கம். சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் தற்போது இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னென்னா, விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டி பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நெடுஞ்சாலையில். எதற்காக என்றால் வெள்ள பாதிப்பால் அந்த மக்கள் அவர்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் மக்கள் இருந்து வருகிறார்கள். ஆனால் மக்களுடைய கோரிக்கைகள் எதுவும் இதுவரை தீர்த்து வைக்கப்படவில்லை. மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் தொடங்கி எதுவுமே அவர்களுக்கு ஒரு மாற்று இருப்பிடம் கூட வழங்கப்படவில்லை என்று சொல்லி மக்கள் சாலையிலே தான் இருக்கிறாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் மக்கள். அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களை சந்திக்க சென்ற அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சேற்றை வாரி வீசி இருக்கிறார்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள். என்ன காரணத்திற்காக பேச்சுவார்த்தைக்கு சென்ற அமைச்சர் மீது சேற்றை வாரி வீசினார்கள் என்று பார்த்தால், பேச்சுவார்த்தைக்கு போனவர் என்ன செய்யணும்? மக்களோடு மக்களாக போய் நின்று மக்களிடம் கோரிக்கைகளை கேட்க வேண்டும். கேட்டு அந்த கோரிக்கைகளுக்கு தீர்வை கொடுக்க வேண்டும். அதுதானே செய்யணும். யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரிதான், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரிதான், அமைச்சரோ முதலமைச்சரோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறீர்கள் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும். போய் மக்களிடம் பேசணும். ஆனால் இது அப்படி இல்லை. காரில் அப்படியே இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு இருந்திருக்கிறார். மக்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள். மக்கள் இவ்வளோ நாள் மக்களை பார்க்க வர்றதுக்கு நேரம் இல்லை. வந்தவர் காரை விட்டு இறங்குவதற்கு அவருக்கு மனசு இல்லை. அப்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க? கொந்தளிச்சிட்டாங்க. நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலில் இருந்துட்டு இருக்கிறோம், வாக்கு செலுத்தி சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம், அமைச்சராக இருக்கிறீர்கள் நீங்கள், எங்களுடைய கோரிக்கை என்ன என்று கேட்பதற்கு உங்களுடைய வாகனத்திலிருந்து இறங்கி கூட எங்களுடைய கோரிக்கையை கேட்க முடியாத அளவிற்கு நீங்கள் பெரிய ஆளா என்று சொல்லி ஆத்திரமடைந்த மக்கள் சேற்றை வாரி வீசி இருக்கிறார்கள் அமைச்சர் பொன்முடி மீது. பொன்முடி மட்டுமா இல்லை, அவருடைய மகன் கௌதம சிகாமணி, அந்த மாவட்ட ஆட்சியர், 3 பேர் மீதும் சேறு வீசப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுதான் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை வெள்ள பாதிப்பால் பல மாவட்டங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லாம் அதிக அளவிலே அந்த மக்கள் மழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அடிப்படை தேவைகள் கூட அந்த மக்களுக்கு பூர்த்தி செய்யப்படாமல் தான் இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு அதை பூர்த்தி செய்து கொடுப்பதுதான் ஒரு அரசினுடைய வேலை, அரசினுடைய கடமை, ஒரு அமைச்சருடைய வேலை. ஆனால் மக்களுடைய கோரிக்கையை கேட்கறது கூட நான் காரை விட்டு இறங்க மாட்டேன்னா, இந்த திமிர் இருக்குது இல்லையா, இந்த அதிகார திமிர், இந்த ஆணவம் இருக்கிறது இல்லையா, இந்த ஆணவத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் மக்கள் வேறு வழி இல்லாமல் சேற்றை வாரி வீசி இருக்கிறார்கள். இந்த அமைச்சர் பொன்முடி இருக்கிறார் இல்லையா, நேற்றைய தினம் இவருடைய ஒரு காணொலி நான் பார்த்தேன். மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அவர்கிட்ட மக்கள் கோரிக்கை வைக்க தான் செய்வார்கள். ஒரு அமைச்சரிடம், சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்கள் கோரிக்கை வைக்க தான் செய்வார்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை பொறுமையாக நிதானமாக நின்று கேட்க வேண்டும். அதிலும் பொன்முடி 80 வயதுக்கு மேலாகிறது என்று நினைக்கிறேன். அவருக்கு இப்படி ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூத்த அமைச்சர் பொறுமையாக மக்களிடம் கோரிக்கைகளை கேட்க வேண்டும். ஆனால் அதை விட்டுக்கிட்டு சும்மாரியா என்று கோரிக்கை வைத்த மக்களை நோக்கி, அதில் இருந்த ஒரு நபரை நோக்கி ரொம்ப அநாகரிகமாக, கேவலமாக, கீழ்த்தரமாக பேசிய காணொலிகள் எல்லாம் நேற்றைய தினம்தான் சமூக வலைதளங்களில் அதிக அளவிலே வைரலாகி வந்தது. அதற்கு கீழே மக்கள் பின்னூட்டங்களை விட்டிருந்தார்கள், பதிவு செய்திருந்தார்கள். பொன்முடியுடைய இந்த திமிர் ஒரு நாள் அடங்கும், மக்கள் இந்த திமிருக்கான எதிர்வினையை பொன்முடிக்கு உறுதியாக கொடுப்பார்கள் என்று சொல்லி நேற்றைய தினம்தான் எழுதியிருந்தார்கள். இன்றைய தினமே பொன்முடிக்கான எதிர்வினை கிடைத்திருக்கிறது. தன் வினை தன்னை சுடும் என்று சொல்வார்கள் இல்லையா, பொன்முடியினுடைய வினை அவரையே சுட்டிருக்கிறது. இந்த பொன்முடி இருக்கார் இல்லையா, சர்ச்சை பேச்சுக்கு பெயர் போனவர் என்று சொல்லலாம் பொன்முடி அவர்களை. ஓசி பஸ் என்று இலவச பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய மகளிரை, ஒட்டுமொத்த மகளிரையுமே நீங்களாம் ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்க என்று சொல்லி கொச்சைப்படுத்தி மிக கீழ்த்தரமாக, மிக கேவலமாக பேசிய நபர் தான் பொன்முடி. அப்போதே மக்கள் முகம் சுளித்தார்கள், கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் மாற்றினார்கள். ஓசி பஸ்ஸுன்னா உங்கள் அப்பா வீட்டு காசையை நீங்கள் எடுத்து தர்றீங்க, இங்கே ஓடுற பஸ் எல்லாம் உங்களுடைய கட்சி காசில் ஓடுதா, இல்லை உங்களுடைய குடும்ப சொத்தில் ஓடுதா? எங்களுடைய வரிப்பணத்தில் தானே பேருந்து ஓடுகிறது, அதில் தானே நாங்கள் பயணம் செய்கிறோம். உங்களுக்கு சம்பளம் தருவதே நாங்கள் தான், எங்களுடைய வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம். நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அரசு வாகனம் தொடங்கி எல்லாமே இன்றைக்கு எங்களுடைய வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் தான் தந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் தான் ஓசி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போதே மக்கள் கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் ஆற்றியிருந்தார்கள். ஏற்கனவே மக்கள் சூடாக இருந்தாங்க. பொன்முடி மீது
அவருடைய இந்த திமிர்த்தனம், இந்த ஆணவ திமிர் இருக்கு இல்லையா, அந்த திமிரை எப்படியாவது அடக்கிவிட வேண்டும் என்று சொல்லி மக்கள் வாய்ப்பு பார்த்து தான் இருந்தார்கள். அந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்கள் பொன்முடி மீது ஒரு கடுமையான ஒரு கொந்தளிப்பில், ஒரு எதிர்ப்பில் தான் இருந்தார்கள். அதற்கான சரியான ஒரு எதிர்வினை அவருடைய மாவட்டத்தை சார்ந்த மக்களே இன்றைய தினம் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே மக்களுடைய அந்த செயல் இருக்கிறது இல்லையா, அது ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடு. அவங்க ஒரு அரசு செய்ய வேண்டியதை செய்யலை. அப்போ மக்கள் என்ன செய்வாங்க? வேற அவர்களுக்கு நீங்கள் தானே செய்யணும். ஒரு அமைச்சர், ஒரு அரசு நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் செய்யாத பட்சத்தில் தெனாவட்டா யார் இருந்து பேசிகிட்டு இருந்தால் மக்கள் அதற்கான எதிர்வினைகளை கொடுப்பார்கள். இது போன்ற எதிர்வினைகளை தமிழ்நாட்டு மக்கள் ஆற்றுறதில்லை. நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு 10-20 ஆண்டு காலத்தை பாருங்கள். இது போன்ற அமைச்சர்களுக்கு எதிராக, இல்லை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக, மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிராக, மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களுடைய அடிப்படை தேவைகளை கூட அவர்களுக்கு பெற்று தராமல் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுவது ரொம்ப குறைவு. கேள்வியே கேட்க மாட்டார்கள் மக்கள். அப்படிதான் இருந்து வருகிறது. ஒரு அரசியல்வாதியை பார்த்தாலே, அரசியல்வாதினாலே ஒரு பயம் மக்களுக்கு இருந்தது. நம்ம கேள்வியே கேட்க முடியாது, கேள்வி கேட்டாலே நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அரசியலில் இருக்கிறவங்க, அரசியல்வாதி, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்லாம் ஏதோ அவங்க ராஜாக்கள் மாதிரியும், மக்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமைகள் போன்றும் ஒரு மனநிலை இங்கே இருக்குது. மக்களுடைய மனநிலை அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறது, அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. நம்ம தொடர்ந்து நாம் பேசி வரக்கூடிய செய்தி இதுதான். ஒரு அரசியல்வாதி, அதாவது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர், வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், ஏன் முதலமைச்சராக இருக்கட்டும், அவர்களுடைய பணி என்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான். மக்களுடைய வேலையாட்கள் தான் இவர்களை தவிர மக்கள் இவர்களுக்கு வேலையாட்கள் கிடையாது. அவர்கள்தான் மக்களை பார்த்து அச்சப்பட வேண்டுமே தவிர மக்களாகிய நீங்கள் ஒருபோதும் அவர்களை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்போது மக்கள் இவர்களை எதிர்த்து கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போதுதான் இவர்கள் சரியான நபர்களாக இயங்குவார்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்வார்கள் என்று தொடர்ச்சியாக நம்ம பேசி வந்தோம். மக்கள் வெளிப்படைந்திருக்கிறார்கள், எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது போன்ற கேள்விகள் தமிழ்நாடு முழுக்க அத்தனை சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளிலும் உள்ள மக்களால் எழுப்பப்பட வேண்டும். ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு, மக்களை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தவறு செய்தோம் என்றால், இல்லை மக்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றால் மக்கள் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றுவார்கள். மக்கள் கடும் எதிர்வினைகளை ஆற்றுகிற போது நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது என்கிற ஒரு அச்சம் எல்லோருக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த விழுப்புரம் இருவேல்பட்டு பகுதியில் மட்டுமல்லாமல் இன்னொரு பகுதியிலும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார். விக்கிரவாண்டி, சமீபத்தில் இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா, விக்கிரவாண்டி, அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினரான திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவர்களை சற்று முன்பு அந்த பகுதியினுடைய மக்கள் சிறை பிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 நாள் ஆகுதுங்க. 4 நாளாக நாங்கள் உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், எங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம். இப்போ தான் உங்களுக்கு வர்றதுக்கு நேரம் கிடைக்குதா? 4 நாள் எங்கே போனீங்க? வாக்கு கேட்பதற்கு மட்டும் வந்தீங்க, உடனே தேடி வந்தீர்கள். இப்போது எங்கே போனீர்கள்? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆனது? எங்கே போனது? பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி சரமாரியான கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய மக்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அந்த தேர்தல் பரப்புரையப்போ நானும் ஒரு 10 நாட்கள் விக்கிரவாண்டியில் இருந்தேன். அந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னா, முழுக்க மக்களை பணத்துக்கு விலை வாங்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் அந்த தேர்தல் நடத்தப்பட்டது. பட்டி ஃபார்முலா, ஈரோடு கிழக்கில் பட்டி ஃபார்முலா இருந்தது இல்லையா, அதே போன்றுதான் மக்களை அங்கங்கே அடைத்து வைத்து வாக்குக்கு பணம் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள். திருடினார்கள் என்று சொல்லலாம். பணம் கொடுத்து திருடினார்கள் மக்களுடைய வாக்குகளை. அப்படிதான் திமுக வெற்றி பெற்றது. நம்ம அப்போதே சொன்னோம், இவர்கள் வாக்குக்கு பணம் தருவார்கள். இன்றைக்கு இவர்களுடைய இந்த பணத்திற்கும் இன்னும் சில தேவைகளுக்குமாக இவர்களுக்கு வாக்கு செலுத்தி இவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்றால், நாளை நடுத்தருவில் நீங்கள் நின்றீர்கள் என்றால் கூட என்ன என்று கேட்க வரமாட்டார்கள். இவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று சொல்லி நாம் படித்து பரப்புரைகள் எல்லாம் செய்தோம். ஆனாலும் மக்கள் இவர்களை நம்பினார்கள். மறுபடியும் இவர்களை நம்பி வாக்கு செலுத்தினார்கள். அன்னியூர் சிவாவை சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்கள். 4 நாளாக அந்த பகுதி பக்கமே வரல. மக்கள் எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு மழை வெள்ள பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியும். எல்லோருக்குமே அடிப்படை தேவைகள் கூட இருக்காது. ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஒரு பாலோ பிஸ்கட்டோ கூட கிடைக்காது. அப்போ அதையாவது குறைந்தபட்சம் கொடுப்பது தான் அரசினுடைய வேலை. அதற்காகத்தான் அரசு இருக்கிறது. அதற்காகத்தான் ஒரு அரசு இயந்திரம் இயங்கி இருக்கிறது. அந்த அரசு இயந்திரத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் தானே தீவிரமாக வேலை செய்யணும். 4 நாள் தாண்டி தான் ஒரு பகுதிக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? வாங்குகிற சம்பளத்திற்கு குறைந்தபட்சம்
உண்மையாக இருந்து வேலை செய்யணும் இல்லையா? அது செய்யலை. அதை செய்யாதப்போ மக்கள் கோவப்படத்தான் செய்வாங்க, மக்கள் கோவப்படத்தான் செய்வார்கள், மக்கள் கொந்தளிக்கத்தான் செய்வார்கள். இப்போதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது, அரசியல் விழிப்புணர்வு இப்போதான் மக்கள் அடைந்திருக்கிறார்கள். முன்னாடியெல்லாம் சகித்துட்டே இருப்பாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணுறது, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லி சகித்து கொண்டிருந்த மக்கள் இன்றைக்கு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத அளவிற்கு மக்கள் இந்த அநீதிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம் என்றால் சரி வராது என்று சொல்லி மக்கள் கிளர்ந்தெழ ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு முழுக்க தொடரும், இது தொடரும். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி கடந்த 3.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் எதையெல்லாம் சொன்னார்களோ சொன்ன வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி கோரிக்கைகளை முன்வைத்து போராடக்கூடிய மக்கள் மேலே அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவது, விவசாயிகள் மேலே குண்டாசு, ஆசிரியர்கள், செவிலியர்கள், இப்படி யாரெல்லாம் போராட்டத்தை நடத்துகிறார்களோ எல்லோரையும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்பதை விட்டுவிட்டு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை திமுக அரசு ஏவி கொண்டிருப்பதன் விளைவுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. இது ஏதோ வெறும் விழுப்புரம் பகுதியில் நடந்த அந்த நிகழ்வுக்காக மட்டுமே, அந்த மழை வெள்ள பாதிப்புகளுக்காக, அந்த பாதிப்புகளில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள் அந்த சிக்கலுக்காக மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை நோக்கி கேள்வி எழுப்புவதாக நாம் நினைக்கக்கூடாது. இது தமிழ்நாடு முழுக்க கடந்த 3.5 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய இந்த கொடுங்கோன் ஆட்சி இருக்கு இல்லையா, இந்த ஆட்சியினுடைய விளைவுதான், இந்த ஆட்சியினுடைய வெளிப்பாடு தான் மக்களை இந்த அளவிற்கு கோபம் கொள்ள வைத்திருக்கிறது. இல்லாமல் ஒரே நிகழ்வு எல்லாம் இவ்வளோ தூரத்திற்கு மக்கள் ஆத்திரப்பட்டுலாம் செய்ய மாட்டாங்க. அதிலும் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த அளவிற்கு ஆத்திரப்பட்டு செய்கிறார்கள் என்றால் திமுகவினுடைய கடந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை காரணங்களும் இருக்கிறது. இதில் அமைச்சர் பொன்முடி அவர் ஏற்கனவே சிறையில் இருக்க வேண்டிய அவர், நீதிமன்றமே அவரை தண்டித்தது, அவருக்கான தண்டனையை வழங்கியது. ஆனால் அவர் மேல்முறையீடு செய்து தற்போது அவருடைய தண்டனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்போது வேண்டுமானாலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய வழக்குகளில் சிறைக்கு செல்லலாம் என்கிற ஒரு நிலையில் தான் அவர் இருந்து வருகிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்லையும் அவர் அவருடைய பேச்சுகள், திமிர் பேச்சுகள், ஆணவ பேச்சுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சகித்து கொள்ள முடியாத ஒன்று. எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் என்னை சிறைக்கு அனுப்பிவிடாதீர்கள், எனக்கு இந்த தண்டனையிலிருந்து தளர்வு தாருங்கள் என்று சொல்லி தளர்வு வாங்கிவிட்டு கபடி விளையாடிட்டு இருக்கிறார். ஒரு 2 மாத காலத்திற்கு முன்னாடி கபடி விளையாடிட்டு இருக்கிறார். ஒரு இடத்தில் கபடி விளையாட்டை தொடங்க போய் வைத்து கபடி விளையாடிட்டு இருக்கிறாருங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்பது? இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதன் மூலமாகத்தான் குறைந்தபட்சம் இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்களை பார்த்து ஒரு அச்சம் வரும். இந்த ஆட்சியாளர்கள் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரிதான், அவர்கள் உண்மையும் நேர்மையுமாக களத்தில் மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் என்றால் முதல் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வேண்டும், அக்கறை வேண்டும். அந்த அக்கறை இல்லை என்றால் கூட, நாம் மக்களுக்கு சரியான செயல்களை செய்யவில்லை என்றால், சொன்னதை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்றால் மக்கள் கடுமையாக நம்மை எதிர்ப்பார்கள். அமைச்சரை, சட்டமன்ற உறுப்பினர்லாம் பார்க்க மாட்டார்கள். மக்கள் துணிந்து நின்று நம்மை நோக்கி கேள்விகளை எழுப்புவார்கள், மக்கள் நமக்கு எதிராக கிளர்ந்து எழுவார்கள் என்கிற அச்சம் இவர்களுக்கு பிறக்க வேண்டும். அந்த அச்சம் எப்போது பிறக்கிறதோ அப்போதுதான் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் பிறக்கும். இன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அன்னியூர் சிவா அவர்களுக்கும் மட்டுமல்லாமல் திமுக அரசியல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஏன் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்கும் மக்களுக்கு நாம் சரியாக கடமையாற்றவில்லை என்றால் மக்கள் நம் மீதும் சேற்றை வாரி வீசி விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் உறுதியாக பிறந்திருக்கும்.